ஒரு வருஷமும் விஐடியில் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய விஷயங்கள் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. அந்த வரிசையில் இப்போ டெக்னோ ஈவெண்ட் இன்னும் கிராண்டியராக எங்களால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த வருஷத்துடைய ஈவெண்ட் ஏதாவது தீம் இருந்ததா? பசங்க இவ்வளோ தூரம் க்ரூம் ஆயிருக்காங்க. இந்த வருஷம் வந்து 2 விஷயம் மெயினாக நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஓவரால் பார்ட்டிசிபேஷன் வந்து போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது நம்பர் 1. இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து போன டைம் இருந்த விட கிட்டத்தட்ட ஒரு 6 யூனிவர்சிட்டிஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. போன டைம் 10 யூனிவர்சிட்டி, இந்த டைம் ஒரு 15 யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் வந்து போன டைம் பார்த்தீங்கன்னா 212 பண்ணியிருந்தோம். இந்த டைம் 256+ ஈவெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வருஷனுடைய மெயின் அடிஷன். எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா விஐடியிலேருந்து வெளில போகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் இருக்குது. வெளியில் போய் பிளேஸ் ஆகிற பசங்களும் நல்ல ஒரு பொசிஷனில் பிளேஸ் ஆகுறாங்க. அப்படி ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஒரு ப்ரைடாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸில் போய் பிளேஸ் ஆனாங்க, இவ்வளோ பேக்கேஜில் போய் செட் ஆனாங்க அப்படின்னா எந்த மாதிரி பசங்க எங்கெங்கெல்லாம் பிளேஸ்? இப்போ எங்கள் இதில் பார்த்துட்டிங்கன்னா விஐடியை பொறுத்தவரையிலும் எங்கள் வெள்ளூர் அண்ட் சென்னை கேம்பஸில் ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 1 crore. 2 ஸ்டூடெண்ட் வந்து 1 crore பேக்கேஜில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. அது வந்து எங்கள் வெள்ளூர் கேம்பஸ். இப்போ சென்னை கேம்பஸ்ன்னு எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 58 lakhs + கூகுள் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகியிருக்காங்க.